ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நோக்கியா 106 இந்த மாடலில் சார்ஜிங் போர்ட் உள்ளே வந்து உடஞ்சிருக்கு. இதை எப்படி நம்ம ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோங்கிறது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மொபைலை வந்து டிஸ்அசெம்பிள் பண்ணிடுவோம். ஸ்க்ரூஸ் ஒரு 4 ஸ்க்ரூஸ் வரும், அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சென்டர் பேனலில் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. நோக்கியா TA1114 இந்த மாடல் நம்பரு. மதர் போர்டு மட்டும் தனியாக எடுத்தாச்சு. இந்த சார்ஜிங் போர்டு தான் வந்து டேமேஜாக இருக்குது. சார்ஜிங் போர்ட் பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது. நம்ம ஹீட் பண்ணி எடுக்கும்போது வேறு எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஹீட்டிங் ஸ்டிக்கர் ஒட்டிடலாம். ஓகே, இப்போ நம்ம டபுள் சைட் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இந்த போர்ட்டு தான் மாற்ற போகிறோம். மதர் போர்ட் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சிசர் அதுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ லைட்டாக வந்து அந்த சார்ஜிங் கனெக்டருக்கு மேலே அந்த ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிடுவோம். இப்போ ப்ளோயரில் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள், நிறையா பண்ணாதீங்க. ப்ளோயரில் வந்து ஹீட் வந்து 350யும் ஏர் வந்து 6ம் வச்சுக்கிட்டு ஹீட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். மெல்ட் ஆகுது லெட்டு. இப்போ நம்ம அடியிலேருந்து ஹீட் பண்ணுவோம். கனெக்டரை பொறுத்த வரைக்கும் அதுவாக வரணும். ஹீட் பண்ணி நம்மளாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ட்ராக் கட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் அழகாக வந்துருச்சு. இதுதான் நம்ம மாற்றுற பழைய கனெக்டரு. இப்போ டீசால்டரிங் வைக்க வச்சு பழைய லெட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துடலாம். அதில் 2 ஹோல்ஸ் வருது. அந்த 5 லெக்கும் இருக்குது. அந்த 5 லெக்கில் இருக்கிற சால்ட்ரிங்கை வந்து டீசால்ட்ரிங் வச்சு எடுத்துடலாம். பிசிபி தின்னர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுவோம். இது காம்பேக்டான சார்ஜிங் கனெக்டர் எடுத்துக்கலாம். புது கனெக்டரு எடுத்தாச்சு. அதில் பொசிஷன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஓகே, பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஐசி ரீபால் பண்ணக்கூடிய அந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம அந்த மதர் போர்டில் ஐசி ரீபால் பேஸ்ட்டை வச்சு நம்ம புதுசாக வந்து அந்த டீசால்ட்ரிங் பண்ண இடத்துல புதுசாக லெட் அப்ளை பண்ணிடலாம். இந்த ஸ்மோக் வந்து கொஞ்சம் அலர்ஜி, இதனால் கேன்சர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. இதுக்கு ஒரு புது வந்து கேட்ஜெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நான் வாங்க போகிறேன்.
நம்ம புது சால்ட்ரிங் வந்து லெட் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இது மைக்ரோ சால்ட்ரிங்கு. அந்த 5 புது கனெக்டரில் வந்து அந்த 5 லெக்லேயும் வந்து புதுசாக சால்ட்ரிங் வந்து அப்ளை பண்ணிடலாம். இந்த பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து சால்ட்ரிங் ஆயிரும். ஓகே, 5 லெக்லேயே வந்துருச்சு. இப்போது நம்ம எப்படி ஹீட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி ஹீட் பண்ணி வைக்க போகிறோம். அதே மாதிரி ஹீட் வந்து 350யும் ஏர் வந்து 6ம் வச்சுட்டு நம்ம ஹீட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். ஓகே, ஹீட் ஆகுது. இப்போ அடியிலேருந்து கொஞ்சம் ஹீட் கொடுத்துருவோம். கரெக்டாக பொசிஷன் பார்த்து வைக்கணும். சார்ஜிங் கனெக்டரில் இருக்க 5 லெக்கும் மதர் போர்டில் இருக்கிற 5 லெக்கும் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு, இப்போ ஓவர் ஹீட்டாக இருக்குது, அதனால் தொட்டு காமிக்க முடியல. இப்போது அந்த 5 லெக்லேயும் வந்து ஒன்றோட ஒன்று சேர வைக்கிறதுக்கு லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். இப்போது அந்த சால்ட்ரிங் பேஸ்ட்டை வச்சு ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி விட்டுடலாம். மதர் போர்டில் இருக்க 5 லெக்கும் சார்ஜிங் கனெக்டரில் இருக்க 5 லெக்கும் வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி வச்சாச்சு. இப்போ பிசிபி தின்னர் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ஸ்டிக்கரை வந்து கிழிச்சிடலாம். ஓகே, நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக வந்து சார்ஜிங் கனெக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சார்ஜரில் கனெக்ட் பண்ணிவிட்டு வோல்ட் செக் பண்ணிடலாம். மல்டிமீட்டரில் 20ல் வச்சிடலாம். ஓகே, 5.20 வோல்ட் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிடலாம் சார்ஜ் ஏறுதான்னு சொல்லிட்டு. டிஸ்பிளேக்கு மேலே லைட்டாக டஸ்ட் இருக்குது, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் பிசிபி தின்னர் வச்சு. டிஸ்பிளே க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணுங்கள், ஏன்னா எல்சிடி வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது. ஓகே, நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம பேனலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பேட்டரி போட்டு சார்ஜ் ஏதான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். பாருங்கள், நோக்கியா லோகோ வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.